எல்லா டைம்லயும் பூனை குறுக்கில் போனால் அது அசுப சகுனம் கிடையாது. ஸோ எல்லார் வீடுகள்லையுமே பித்ருக்கள் வாசம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே அது ஒரு பள்ளி ரூபத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு வண்டு ரூபத்தில் இருக்கலாம். ஸோ அகால மரணங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சகுனங்களை நம்ம அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அவங்க பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு குடும்பத்தில் கூட நீங்கள் சொல்ல வந்து ஞாபகம் வருது. என்னென்னா இந்த திருமண பேச்சு பேச போகிறாங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அவங்க வந்து வேண்டாம், இந்த பொண்ணே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிட்டாங்க. அது என்ன, அது அது என்ன சகுனம் இல்லை, அந்த மாதிரி மேடம் வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நாயகி டிவிக்காக உங்களை மீட் பண்ணுறதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். நாயகி டிவி நேயர்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கலாம் நம்ம நாயகி டிவி நேயர்களுக்காக அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக. என்ன நிறைய அவங்க மனசில் டவுட்ஸ் இருக்கும். ஒரு சில டவுட்ஸ் இப்போ எனக்கும் தோன்றது. இப்போது உதாரணமாக இப்போ நம்ம கிளம்பி வர்றோம், வரும்போது ஒரு பூனைக்குட்டி குடுக்குடுன்னு ஓடி போயிடுச்சு அப்படின்னா ஐயோ சகுன தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். எதெல்லாம் இந்த மாதிரி எதெல்லாம் சகுன தடைன்னு சொன்னா எதெல்லாம் சொல்லுவாங்க? ஜென்ரலா வந்து சகுனங்கள்லயே ரெண்டு இருக்கு மேம். சுப சகுனம்னு சொல்றது, அசுப சகுனங்கள்னு சொல்றது. ஸோ சுப சகுனம் அப்படிங்கும் போது நம்ம வீட்டை விட்டு இறங்கும் போது ஒரு பூக்காரமா எடுத்த மாதிரி வராங்க, இல்லைன்னா ஒருத்தங்க நிறை குடத்தோட தண்ணி எடுத்துட்டு வராங்க, இல்லை ஒரு பசுமாடு வருது. இதெல்லாம் வந்து சுப சகுனங்களாக சொல்லப்படுது. இது அசுப சகுனங்கள் என்னன்னா, எல்லா டைம்லையும் பூனை குறுக்கில் போனால் அது அசுப சகுனம் கிடையாது. ஏன்னா பூனைக்குட்டி நிறைய குட்டி போடுது, அது போகுது வருது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு சாரி எடுக்க போறீங்க, ஒரு நல்ல விஷயத்திற்காக நம்ம வீட்டை விட்டு இறங்கும் போது ஒரு பூனை குறுக்கில் போச்சுன்னா அது அசுப சகுனம். அப்போ எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடம், பொருள், காலம், இதை வச்சுதான் சகுனங்களை தவிர எல்லா டைம்லயும் பூனை குறுக்கில் போனா அது அசுப சகுனம் கிடையாது. அப்படியா? இது வந்து நீங்க ஒரு நல்ல விஷயத்திற்காக நம்ம போகும் பொழுது அப்போ ஒரு பூனை குறுக்கில் போயிடுச்சு நம்ம கிளம்பும் போது அப்படிங்கும் போது குறுக்கில் அது அசுப சகுனம் சொல்லுவாங்க. பட் நம்ம பெரியவங்க அதுக்குமே ஒரு மாற்று வழி வச்சிருந்தாங்க. அப்போ ஒரு பூனை குறுக்கில் போயிடுச்சுன்னா நீ உட்காரு, வீட்டுக்குள்ள உட்காந்து ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிரு, அந்த தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீ கிளம்புறச்சு உனக்கு அந்த காரியம் சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு. அதுக்காக அந்த வேலையை செய்ய வேண்டாம்னு சொல்லல. அதனால சகுனங்கள், ஆமா இப்ப சகுனங்கள் இதே மாதிரி ஒரு அசுப சகுனம் வந்து நம்ம ஒரு நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு கண்ணாடி உடஞ்சு போயிருது வீட்டுல, இல்ல ஒரு பானை உடஞ்சிருது. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம அன்னைக்கு அதை பேச வேண்டாம். அப்ப இந்த சகுனங்கள் எதன் மூலமாக நமக்கு நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய பித்ருக்கள்னு சொல்லுவோம். இப்போ கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கார்டியன் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லார் வீடுகள்லையுமே பித்ருக்கள் வாசம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எல்லார் வீட்லயுமே அது ஒரு பள்ளி ரூபத்துல இருக்கலாம், இல்ல ஒரு வண்டு ரூபத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும். அப்போ ஒரு விஷயம் வேண்டாம் இது நமக்கு அப்படிங்கும் பொழுது இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறி. அப்போ ஒரு உடஞ்சு போயிடுறது, அதோட அதை நம்ம நிறுத்திக்கிறது நல்லது. அப்புறம் அது வேணுமா வேண்டாமாங்கிறது அது நம்ம பின்னாடி முடிவு செய்யலாமே தவிர அந்த நேரத்தில் நம்ம அதை பேச வேண்டாம். ஸோ அந்த சகுனம், அந்த அசுப சகுனம் நமக்கு ஒரு அறிகுறி. அந்த மாதிரி நம்ம அதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு. சில நேரத்தில் பூ கொட்டிடும் டகால்னு. ஆமா, இப்ப நீங்க குங்குமம் வந்து கொட்டுது, அது நல்ல சகுனமா? நல்ல சகுனம் தான். நம்ம அந்த வீட்டுல கல்யாணம் வரும்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு சுபம் ஏதாவது, உங்க ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பெரியவளாகலாம், ஒரு குழந்தை பிறக்கலாம், இல்ல ஒருத்தங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப செய்தி
நம்ம வந்து கேட்போம் அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த அசுப சகுனத்துல எனக்கு இன்னொன்னும் சொல்லணும்ட்டு மேம், இப்போ கோவில்ல வந்து தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் அழுகிறது பாத்தீங்களா? ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் நிறைய. ஆமா, அதுவும் வந்து ஒரு பிறந்த நாள் அன்னைக்கு போய் செய்யறாங்க, இல்ல ஒரு வந்து கல்யாண நாள்ல போய் செய்யும் போது அந்த தேங்காய் வந்து அழுகிருக்கு அப்படிங்கும் போது நிச்சயமா இறைவன் சன்னிதானத்துல ஒரு அறிகுறி நமக்கு கொடுக்குது அப்படின்னா அவங்க பயப்படுறதோ இல்ல வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத விட எதனால் அதை நடந்தது அப்படிங்கறத கண்டிப்பா கவனிக்கணும். அப்ப அந்த அந்த வீட்டினுடைய தலைவர் ஒரு அப்பாவா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், அவருடைய நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கலாம். அது நமக்கு ஒரு அறிகுறி. அப்ப அந்த அறிகுறி நமக்கு தெரியுதுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தலைவனுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடோ அல்லது அந்த வீட்டுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு வேண்டாதது நடக்கிறதுக்கு இது ஒரு அறிகுறி. அப்ப நம்ம அதுல வந்து அந்த அறிகுறியை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய ஜாதகத்தை அவங்க ஜோசியர்கிட்ட காமிச்சு உடல் ஆரோக்கியத்திற்கோ இல்ல ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறதோ இல்ல பிள்ளையாருக்கு போய் ஏதாவது ஒண்ணு செய்யறதோ அவங்க செய்யணும். நீங்க பார்த்தீங்கன்னா எந்த அசுப சகுனத்துக்குமே அதுக்கு ஒரு மாற்று வழி, நீ இதை செய்தால் அது உனக்கு அது நல்லதா ஆயிடும்ங்கிறதுக்கும் வச்சிருக்காங்க. ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா அதை பயந்து விட்டுறது, இல்ல வேற யாராவது விஷயம் தெரியாதவள்கிட்ட போய் கேட்கும் போது அவங்க அதை மாத்தி சொல்லும் பொழுது நமக்கு அது பயம் ஏற்படுது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு குடும்பத்துல கூட நீங்க சொல்லணும்னு ஞாபகம் வருது. என்னன்னா இந்த திருமண பேச்சு பேச போறாங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அவங்க வந்து வேண்டாம், இந்த பொண்ணே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிட்டாங்க. அது என்ன, அது என்ன சகுனம் இல்ல? அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு கரண்ட் ஆஃப் ஆகுது, நான் சொன்னேன் பாத்தீங்களா, பித்ருக்கள் வந்து எப்பவுமே வாசம் பண்ணுவா. அப்ப அந்த இடத்துல ஒரு லைட் ஆஃப் ஆயிருச்சு ஒரு எதுன்னா அது சகுனம் தான். அவங்க பொண்ணை வேண்டான்னு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த சமயத்துல அதை பேச வேண்டாம். நீ அது ஒரு வாரம் கழிச்சு பேசலாம், இல்ல 10 நாள் கழிச்சு பேசலாம். அப்பவும் உனக்கு சகுனம். இப்போ இந்த சகுனங்கள்ங்கும் போது மேடம், சில பேர் வீட்டுல கல்யாணம் நிச்சயம் பண்ண உடனே ஒரு இறப்பு வந்துடும். சில வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் நிச்சயம் பண்ணுவாங்க, நிச்சயம் பண்ணி அந்த இறப்பு வரும். அப்ப உடனே என்ன சொல்லுவாங்களா, இந்த பொண்ணை நிச்சயம் பண்ண நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா அந்த பொண்ணோடைய நேரமோ அதெல்லாம் நம்ம வந்து காரணம் இல்லை. இவருக்கு ஆயுசுங்கிறது அந்த சமயத்துல முடிஞ்சிருக்கலாம். அப்ப அந்த ஒரு வருடத்துக்குள்ள அந்த திருமணத்தை வந்து சில பேர் செய்ய மாட்டாங்க, இல்லைன்னா அந்த பொண்ணு வேண்டான்ட்டுன்னு வேற இடத்துல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சகுனங்கள்னு சொல்லும் பொழுது கரெக்டா இது வந்து ஒவ்வொருத்தரினுடைய பார்வையில அதை எப்படி எடுத்துக்கிறாங்க. அந்த ராசி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே வீட்டுல யாராவது இறந்துருவாங்க, ஒரு தாத்தா பாட்டி அவங்க வயதின் முகப்புல கூட அவங்க இறக்கலாம். ஆனா அகால மரணம் நடந்தது. நம்ம இந்த மாதிரி விஷயத்த சகனமா எடுத்துக்க வேண்டியதில்லை. இல்லை மேம், இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது, இப்போ இந்த குழந்தையோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு வைங்களேன், அது கண்டிப்பா ஏதாவது ஒரு அபசகுனம் மாதிரி நடந்த ஒரு விஷயத்துல அந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஒண்ணு அந்த அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு செய்வின கோளாறு இருந்ததுன்னா அது அப்படி நடக்கும். இதெல்லாம் ஒரு அறிகுறி. அப்ப அவங்க உஷாரா இருக்கணும், அதை போய் யார்கிட்டயாவது அவங்க கேட்கணும். ஸோ அகால மரணங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த சகுனங்களை நம்ம அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்து அவங்க பார்க்கணும். அது ஒரு சகுனம் தான். அகால மரணம் ஒரு குடும்பத்துல இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் அப்பா அம்மா பிரிஞ்சிருவாங்க. அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது கல்யாணம் போகாது, மாப்பிள்ளை வீட்டுக்கு போகாது. அந்த குழந்தை அப்பாவையே பார்த்திருக்காது. ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன், அந்த பொண்ணு வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க. அதனால இது எல்லாமே அந்த குடும்பத்தார் வந்து அதை அவங்க கொஞ்சம் பார்த்து தீவிரமா பார்த்து அதுல என்ன அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் குடும்பத்துல குலதெய்வத்தை குற்றம் இருக்கும், ஒரு சில குடும்பத்துல செய்வன கோளாறு இருக்கும், ஒரு சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கணவனும் மனைவியும் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு காழ்ப்புணர்ச்சியில அவங்க செய்யக்கூடிய செய்வினைகளா இருக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கலாம்.
ஒரு சிலருக்கு வந்து புதிதாக கட்டின வீட்டுக்கு கொடுத்தனம் போகிறாங்க இல்லையா, அந்த வீட்டில் ஏதாவது அமானுஷ்யங்கள் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி நடக்கும். ஓஹோ. ஸோ இந்த சகுனங்கள் எல்லாமே வந்து அவங்க அந்த குடும்பத்தார் வந்து கொஞ்சம் பார்க்கணும். அது அந்த மாதிரி சமயத்தில் அவங்க என்ன பண்ணணும் அடுத்து? கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்போ அவங்க ஃபேமிலி ஜோசியருங்க இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு அட்வைசர்ஸ் இருப்பாங்க. இது வந்து ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அது என்னங்கிறத கண்டிப்பாக கவனிக்கணும். இல்லைன்னா அடுத்த வரக்கூடிய தலைமுறைகளையும் அது பாதிக்கத்தான். எதனால இப்படி நடந்தது? எவ்ரி ஹேப்பனிங் வில் ஹேவ் அ ரீசன். ஒரு காரணம், ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் இருக்கவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ லைஃப்ல எப்பவுமே அந்த தேடல் இருக்கணும், அந்த காரணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவும் நன்றி. இந்த திருமணத்துக்கு 10 பொருத்தமுமே இருந்தாதான் அது நல்லா இருக்குமான்னு. அதாவது ஆக்சுவலாக சாஸ்திரப்படி பார்த்தோன்னா, ஜோதிட சாஸ்திரத்தை பார்த்தோன்னா திருமணத்திற்கு இந்த 10 பொருத்தம் கிடையவே கிடையாதா? ஜோதிட சந்தேகங்கள் பதில்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 11 மணிக்கு. இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.